அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். எனது நண்பர் ஒருத்தர் இந்த ஜாதகத்தை கொடுத்து, இந்த ஜாதகத்திற்கு எப்போது திருமணம் அமையும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். இந்த ஜாதகம் அவருடைய பெண்ணின் ஜாதகம். இந்த பெண் 1993 ஆண்டு பிறந்திருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம். பிறக்கும்போது சூரியன் மகா திசை இருப்பு 1 மாதம். இந்த பெண்ணிற்கு 18 வயதில் ராகு திசை ஆரம்பித்து 35 வயதில்தான் முடிகிறது. அதாவது 2027 ஆண்டு இறுதி வரை ராகு திசை இருக்கிறது. ராகு திசை 18 ஆண்டுகளில் 15 ஆண்டுகள் முடிந்து மீதி இன்னும் 3 ஆண்டுகள் தான் இருக்கிறது. ஆனால் இன்னும் திருமணம் ஆகவில்லை. அதற்கு என்ன காரணம்? தற்போது இந்த பெண்ணிற்கு 32 வயது. இந்த பெண் ரிஷப ராசி, லக்கணம் மேச லக்கணம். இந்த பெண்ணிற்கு இப்போது நடப்பது ராகு திசை. இந்த ராசி கட்டத்தில் ராகு இருக்கும் இடத்தை கவனியுங்கள். ராகு இருக்கும் இடத்திற்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறது. ராகு நிற்கும் இடத்திற்கு 7ஆம் இடத்தில் சந்திரனும் கேதும் இருக்கிறது. ராகுக்கு 2ஆம் இடத்தில் புதன் என்ற சுபகிரகமும், ராகுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் என்ற சுபகிரகமும் இருப்பதால் குடும்பஸ்தானத்துக்கும் களத்திரஸ்தானத்துக்கும் எந்த பிரச்சனையும் இங்கு இல்லை. இந்த ராசி கட்டத்தில் ராகுக்கு 8ஆம் இடத்தை பாருங்கள். அதுதான் மாங்கல்ய ஸ்தானம். அங்கு செவ்வாய் இருக்கிறது. அதுவும் பகையாக இருக்கிறது. இது பெண் ஜாதகம் என்பதால் ராகுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகைப்பட்டு நிற்கின்ற காரணத்தால் இந்த பெண்ணிற்கு திருமணம் தாமதமானது. இந்த செவ்வாயின் மீது கோச்சாரப்படி குரு பயணம் செய்யும் பொழுதுதான் இந்த பெண்ணிற்கு திருமணம் நடக்கும். இந்த ராசி கட்டத்தில் குரு கன்னி ராசியில் இருக்கிறது. முதல் சுற்று செவ்வாய் மீது பயணம் செய்யும் பொழுது இந்த பெண்ணிற்கு 9 வயது. 2வது முறை செவ்வாயின் மீது பயணம் செய்யும் பொழுது 21 வயது. திருமணத்திற்கு சரியான வயதுதான். ஆனால் திருமணம் நடக்கவில்லை. அதற்கு என்ன காரணம்? இந்த ராசி கட்டத்தில் சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறது. இந்த சனி பகவான் கோச்சார பலன்படி இந்த பெண்ணின் 21 வயதில் துலா ராசியின் மீது பயணம் செய்கிறது. இந்த இடம் ராகு கிரகத்துக்கு 12ஆம் இடம். ராகு திசையில் 12ஆம் இடத்தில் சனி பகவான் பயணம் செய்கின்ற காரணத்தால் இந்த பெண்ணிற்கு கட்டில் சுகம் கொடுக்க தடை போட்டு விட்டது. அதனால் 21 வயதில் செவ்வாயின் மீது குரு பயணம் செய்தும் திருமணம் நடக்கவில்லை. தற்போது இதே செவ்வாய் கிரகத்தின் மீது குரு பகவான் 2025 பயணம் செய்ய போகிறது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த பெண்ணிற்கு மாங்கல்யம் அமையும். மேலும் இந்த பெண் மேச லக்கணம் என்ற காரணத்தால் 5ஆம் இடம் சிம்ம ராசியாக வருகிறது. 5ஆம் இடம் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் இடம். அந்த இடம் நன்றாக இருக்கிறது. இந்த ராசி கட்டத்தில் ராகுக்கு 5ஆம் இடமாக வருவது மீன ராசி. அந்த இடத்தில் 2025-26 சனி பகவான் பயணம் செய்யும். அதே காலகட்டத்தில் குரு பகவான் கடகராசியில் பயணம் செய்து தன்னுடைய மீன ராசியின் இடத்தை பார்க்கும்.
இந்த காலத்தில் இந்த பெண் குழந்தையை பெற வேண்டும். ஆகையால் இந்த பெண்ணிற்கு 2025 திருமணம் நடக்கும் காலமாகும். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்.